முடியாது. சவுல் வந்து செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தனக்கு முன்னாடி தாவீதை புகழும் போது அதை ரொம்ப டென்ஷனா எடுத்துக்கிட்டாரு. ரிலாக்ஸே இல்லாம, கூலே இல்லாம, தன்னை என்னமோ வந்து அங்கீகரிக்கல, தன்னை என்னமோ வந்து ரொம்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவன் உயிரோடு இருந்தால் நம்முடைய பதவிக்கே பிரச்சனை ஆயிரும், இவன் நமக்கு ரொம்ப பிரச்சனையாக மாறுவான்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிட்டதுனால அவரால் ராஜ்ய பாரத்தை ஒழுங்காக கவனிக்கவே முடியல. எவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போவது இல்லை. நீங்க அதை டென்ஷனா வேண்டவே வேண்டாம், ரொம்ப ரிலாக்ஸா. ஸோ இது ஒரு செய்தியாகவே நீங்கள் இன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை வந்து தெளிவாக என்னிடத்துல சொன்னார். அதனால யாருக்காக ஆண்டவர் வந்து பேசுகிறாருன்னு தெரில. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையின் வழியாக ஆண்டவர் உங்களை நடத்தலாம். உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம் வந்திருக்கலாம், அது ஒரு பெரிய கேஸாக இருக்கலாம், அது ஒரு பெரிய மனிதனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், உங்களுக்குள்ள தாவீதுனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால நீங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணுங்க. இனி அதற்கு முன்பாக நீங்கள் டென்ஷன் பாருங்க, எவ்வளவு ரிலாக்ஸ் பாருங்க. அவர் வந்து அவ்வளோ பெரிய கோலியாத்து நின்று கர்ச்சிக்கும் போது இவர் ரிலாக்ஸா ஆத்துக்கு போறாரு பாருங்க. அங்க ஆத்துல போய் யாரா, ரொம்ப காமெடியா இருக்கலாம், அங்க இருக்கிற போய் கூழாங்கல்ல பொறுக்கி தன்னுடைய அடைப்பையில போட்டுக்கொண்டு ஒரு கவனை கையில எடுத்துட்டு ஜாலியா போறாரு பாருங்களேன். அப்போ வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கு, ஏன்டா அரே நீ கொல்ல போறது கோலியாத்துரா, நீ பிரச்சனை பண்ண போறது கோலியாத்துட்ட, நீ சண்டை போட போறது கோலியாத்துக்கிட்ட, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவன் எவ்வளவு பெரிய உயரமா இருக்கிறான், நீ என்னவோ இப்படி போயிட்டு இருக்கிற, என்னமோ விளையாட்டுக்கு என்னமோ நாயை தூக்கி கல் வீசுற மாதிரி போயிட்டு இருக்கிற. அப்பதான் தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் நான் பார்த்துட்டேன், இந்த பிரச்சனை ஏமாத்துறோம், சிங்கத்தை போல இருக்கும், கரடியை போல இருக்கும், எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நிந்திக்கிறதற்கு நான் விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இனி டென்ஷனா நீங்க அதை தொடராதீங்க. ஆண்டவருடைய பிள்ளையை அந்த கவலையை எடுத்து போடுங்க, அந்த காரியத்தை எடுத்து போடுங்க. இல்லை நான் ரிலாக்ஸா அதை செய்வேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும். அந்த காரியம் உங்களுக்கு விரோதமாய் இருக்க முடியாது. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தர வல்லவர்.